Alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah, Muhammad ibn Abdullah wa ala alin hizbillah. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் இஸ்லாமிய உலகை ஆண்ட இரண்டாவது ஹலீஃபா. 22.5 லட்சம் சதுர மைல்களை ஆண்ட 10.5 வருட ஆட்சி. அநீதி என்பது அன்று அந்நியர்களுக்கும் கிடையாது. அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியில் நடந்த இன்னும் ஒரு சம்பவம்தான் இது. ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூர் ஒன்றிற்கு பயணம் செல்கிறார்கள். அங்கே விற்பனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குதிரை ஒன்றை விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். அந்த குதிரையில் பயணித்து வந்த சில மணி நேரங்களிலேயே அந்த குதிரை நொண்டியடிக்க ஆரம்பித்து விடுகிறது. குதிரையை விற்பனை செய்த அந்த நபரிடத்திலேயே திரும்பி வருகிறார்கள். நீர் விற்பனை செய்த குதிரை நொண்டி அடிக்கிறது என முறைப்பாடு செய்கிறார்கள். ஆனால் அந்த நபரோ மறுக்கிறார். நான் விற்பனை செய்யும் போது இந்த குறைபாடு இருந்ததா என கேட்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை என்கிறார்கள். நீங்கள் இங்கிருந்து பயணிக்கும் போது இந்த குறைபாடு இருந்ததா என கேட்கிறார். அதற்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை என்கிறார்கள். அப்படியானால் இந்த குறைபாட்டிற்கு நான் பொறுப்பல்ல, எமது வியாபாரம் முடிந்து விட்டது என அந்த நபர் சொல்கிறார். இப்படியே இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்க இறுதியாக அந்த ஊரின் நீதவானாக இருந்த ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களிடத்தில் வருகிறது. ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் சஹாபி அல்ல. அந்த நேரத்தில் அவர் ஒரு தாபிஐ இடத்தில் மிக பெரும் சஹாபி. அந்த காலத்து ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நீதி கேட்டு நிற்கிறார்கள். வழக்கை தீர விசாரித்த நீதவான் ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த குதிரையை அவரிடத்திலிருந்து வாங்கும்போது ஏதாவது குறைபாடு இருந்ததா என கேட்கிறார்கள். இல்லை, நான் வாங்கும்போது அனைத்துமே சரியாகத்தான் இருந்தது என உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் வியாபாரம் செல்லுபடியாகிவிட்டது. நீங்கள் இந்த குதிரையை திரும்ப கொடுத்து உமது பணத்தை பெறுவதானால் அவரிடத்தில் வாங்கும்போது எப்படி ஆரோக்கியத்தோடும் குறைபாடு இல்லாமலும் இந்த குதிரை இருந்ததோ அவ்வாறே திரும்பி கொடுக்க வேண்டும். இதுதான் எனது தீர்ப்பு என்கிறார். சொல்லப்பட்டிருக்கும் தீர்ப்பு ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரானது. அதிர்ச்சியோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுதான் உமது தீர்ப்பா என கேட்க ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் ஆம் என்கிறார்கள். மீண்டும் கச்சனையோடு முறைத்தவர்களாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதவான் ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களை பார்த்து, இதுதான் உமது தீர்ப்பா என கேட்கிறார்கள். ஆம், இதுதான் எனது இறுதி தீர்ப்பு என ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள். அப்படியானால் கூஃபாவின் அடுத்த நீதவான் நீங்கள்தான் என உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களை பார்த்து சொல்ல, அங்கிருந்தோர் அதிர்ச்சியோடு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். ஆம், 3 நாட்களாக தூக்கமில்லாமல் கூஃபாவிற்கான சிறந்த நீதவானை காட்டும்படி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். எனது இறைவன் இதோ காட்டிவிட்டான். எனக்கு எதிராக நீங்கள் வழங்கிய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஷுரைஹே, எனது உத்தரவை இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். கூஃபாவின் அடுத்த நீதவானாக ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் பதவியேற்கிறார்கள். இதுதான் சஹாபாக்கள், இதுதான் இஸ்லாமிய ஹிலாஃபத், இதுதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி. அன்று அல்லாஹுவை அஞ்சிய யாருமே யாருக்குமே அஞ்சியது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எமது சுவனவாசல் சேனல் ஊடாக நடாத்தப்பட்டு வரும் பெண்களுக்கான ஆன்லைனில் குர்ஆனை கற்றுக்கொள்ளும் அடுத்த வகுப்புகளை ஆரம்பிக்க இருக்கிறோம்.
குர்ஆனை சரளமாக ஓதுவதற்கான பயிற்சிகளும், தஜ்வீத் பாடங்களும், குர்ஆனுக்கான தஃப்சீர் விளக்க பாடங்களையும் பெண்களுக்கு புரியும்படியாக நடாத்தி வருகிறோம். ஆர்வமுள்ளவர்கள் எம்மை தொடர்பு கொண்டு உங்களுடைய வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி குர்ஆனை படிப்பதற்கான இந்த முயற்சியில் நீங்களும் இணையலாம். அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.